சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை மசோதா, அதாவது டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அந்த பேப்பரை கூட, அந்த பில்லு கூட கருப்பு கொடியை ஏற்றிட்டு அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீயிட்டு கொளுத்தினார். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பறவையில் உங்களை பார்க்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சது, எதிர்ப்பு தெரிவிச்சது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த தீர்மானம் என்ன, ஏன் இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தாரு, இதோட அரசியல் பின்புலம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை மசோதா, அதாவது டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் 2026 பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பில் மக்களவையில் வெற்றி பெற்றது, மாநிலவையில் தோல்வி அடைஞ்சது. இதுக்கு அப்போதைய காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி டைம்ன்றதுனால திமுக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அந்த பேப்பரை கூட, அந்த பில்லு கூட கருப்பு கொடியை ஏற்றிட்டு அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீயிட்டு கொளுத்தினார். இது ஒரு பெரிய கண்டனம் ஏற்படுத்திச்சு எல்லாரும் பொதுமக்கள் மத்தியிலையும் சரி. லீகலா இது ஒரு மிகப்பெரிய தவறுன்ற மாதிரி சொல்லப்பட்டு, ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த திமுக, சரிங்களா. ஸோ தற்போதைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு இந்த பில்லுக்கு எதிராக கலைவாணர் அரங்கத்துல. பட் இதுல பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இத மாதிரி கட்சியெல்லாம் PMK இவங்கெல்லாம் கலந்துக்கல. அதுக்கு கலந்துக்காம அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது சம்பந்தமா இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, சட்டமன்றத்துல நமது முதல்வர் அவர்கள் இதுக்கு கொண்டு வராரு. ஸோ இது ஏன் கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே காவிரி விஷயத்துல நதிநீர் கர்நாடக அரசு கொடுக்காத விஷயத்திலையும், மேகதாது அணைய கட்டுற விஷயத்திலையும் இவங்க சரியா செயல்படலை அப்படின்ற காரணத்தை மறைக்கிறதுக்காக இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தொகுதி மறுவரை பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த தொகுதி மறுவரைக்கு ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு தீர்மானத்தை போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல எந்த பலனும் இருக்காது. ஆனாலும் இங்க இவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில இந்த தனி தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு முன்மொழிஞ்சாரு. இது என்ன இது சொல்லுது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். இந்த தொகுதி மறுவரை அப்படின்றது பாத்தீங்கன்னா தற்பொழுது நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பாத்தீங்கன்னா 543 MPs இருக்காங்க. அதே போல ராஜ்யசபால 245 MPs இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டு உண்டான மக்கள் தொகையில் அடிப்படையில் இப்போ 50% ஆஃப் MPs இன்க்ரீஸ் பண்றேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உட்பட 40 MPs வருது. அப்போ 50% கூடுதல் அப்படின்னா 60 MPs வருது. ஸோ நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல 50% கூட்டுறாங்க. சரி, இதுல பெரிய சிக்கல் வந்துட போகுது, எல்லாருக்கும் இதே 50% கூட்டுறதுனால தமிழகத்துக்கு என்ன பின்னடைவு வந்துடும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. ஆனா இப்போதைக்கு 2011 மக்கள் தொகையில எடுக்கிறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் MPs கொடுக்குறீங்க. பிற்காலத்துல 2026 இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நாம பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா மக்கள் தொகையை குறைக்கணும்ன்ற அடிப்படையில, குடும்பத்துக்கு ஒரு குழந்தை போதும் அப்படின்ற அடிப்படையில நம்ம தமிழக அரசு குறிப்பா தென் மாநிலங்களில் இதை சிறப்பா கடைபிடிக்கிறோம். அதனால நம்மளோட மக்கள் தொகை இப்போ குறைஞ்சி இருக்கு. ஆனா நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்றதே இல்லை, கண்ணாபண்ணன் மக்கள் தொகை வச்சிருக்காங்க. ஸோ பிற்காலத்துல 2026 ஒரு மக்கள் தொகை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தீர்மானத்தை இப்போ
போய் இவங்க நிறைவேற்றிடுவாங்க. ஸோ பின்னாடி வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது பிரகாரம் நார்த் இந்தியா சைடில் இருக்கிறவங்களும் அதிகமான ஒரு எம்பிஸை வந்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பக்கம் தென் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய வருத்தம். ஆனால் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பில்லோட மகளிருக்கு வழங்கப்படக்கூடிய 33% இடஒதுக்கீடையும் கிளப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி கிளப் பண்ணும்போது என்னன்னா, இதில் 33% வந்து பெண்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் அரசு வேலையாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ எம்பிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் 33% வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த பில்லை வந்து பொதுவாக வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் எதிர்க்கிறதுக்கு காரணம். பட் இது ஒவ்வொரு கட்சியும் யாரெல்லாம் எதிர்ப்பு, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு வெளிநடப்பு செய்துட்டாங்க நீங்க சட்டசபையிலன்னா, இது வராத ஒரு விஷயத்துக்கு இப்போ இந்த கூட்டத்தொடரில் வரல, இதுக்கு எதுக்கு இப்பவே வந்து ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றீங்கன்னு அவர் வெளிநடப்பு பண்ணிச்சார் போஜராஜன். அதே போல பிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. ஏன் என்ன சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்கன்னா, தொகுதி மறுவரை அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, இதை நாங்க வந்து அது வந்தா பெண்களுக்கு நல்லது தானே, அதனால இதை நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம், அந்த பெண்கள் இடஒதுக்கீடுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து தொகுதி மறுவாய்வில் உறுதி அளிக்கணும், இதுக்கப்புறம் இதுதான் இப்படிதான் இருக்கும், இதுக்கப்புறமா எந்த மாற்றங்கள் வராது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. டிஎம்கே வந்து இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனி தீர்மானம் வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னாலும், ஸோ இதோட அடிப்படை என்ன அப்படின்னா அரசியல் தான். எல்லா கட்சியுமே அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல தாவேக்கா மட்டும் விதிவிலக்கா அப்படின்னு தான் பார்க்க சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு, அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டு தொகுதியில ஏடிஎம்கே சார்பா திரு வேலகன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று வந்திருந்தாரு. இவர் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பி வேலுமணி குரூப் மாதிரி இவருமே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா மேல்மட்ட தலைவர்கிட்ட வந்து கான்டாக்ட்ல இருந்தாரு. அதாவது நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நானும் ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஒரு அல்வா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற அடிப்படையில சொல்லிட்டு அவங்க கிட்ட காரியங்கள் நிறைய சாதிச்சுட்டாரு. அதாவது அவர் என்ன தொழில் பண்றாரு அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குவாரி பிசினஸ் தாங்க. அதாவது கிரஷர்லாம் வச்சிருக்காரு. 2 கம்பெனி அவர் பேர்ல இருக்கு. ஒன்று வந்து ஏவிஎஸ் ப்ளூ மெட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ஸ்ரீனிவாசா ப்ளூ மெட்டல் அப்படின்ற 2 கம்பெனியும் வந்து ஒரு பார்ட்னரா இருக்காரு. இந்த கம்பெனிகளை நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டு பகுதியில் இருக்கிற ஒடக்கத்தூர் அணைக்கட்டு இந்த பகுதியிலலாம் இருக்கிற மலைகளை வந்து டெண்டர் எடுத்துட்டு கல்லுலாம் வந்து இந்த உடைச்சிட்டு இந்த மெட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு இது நிறைய பிஸ்னஸ் ஹெல்ப்லாம் வந்து தமிழக அரசு தவேக அரசாங்கம் ஹெல்ப் பண்ணி நிறைய கொடுத்துட்டாங்க. இப்போ என்னடான்னா ஜம்ப் அடிச்சுட்டு வரமாட்டேன் அப்படின்ற அடிப்படையில் போயிட்டாராம். இது செம்ம கடுப்பாக இருக்காரு. நம்மளோட தமிழக முதல்வர் நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, விடவே கூடாது இவரை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு இவர் ஏதாவது தப்பு பண்றாரா, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படின்றது முழு நேரம் கழுகு பார்வையா இவர் மேல பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ சட்டமன்றத்துல சில நிகழ்வுகள்லாம் நம்ம சொல்ல முடியும். அதுல குறிப்பா ஏடிஎம்கே பத்திய விவகாரம் தான். ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பரிதாபக்குரிய நிலையில இருக்கின்ற அளவுல தான் பேசணும் இந்த விஷயத்த. ஏன் அப்படின்னா, திமுக பேசிச்சு அப்படின்னா முதல்வர் வந்து நேரடியாக பதில் சொல்றாரு. ஸோ உதாரணத்துக்கு இந்த காவிரி நீர் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லி தக்க பதிலடி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சகாக்கள் வந்து பேசிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதை ஒரு பொருட்டாவே விஜய் அவர்கள் மதிக்காம இருப்பாரு. இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பயங்கர ஒரு கவலையா இருக்கு. ஏன்னா அரை நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட 32 வருஷம் வந்து அதிமுக வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை தீர்ந்து போன கட்சி, நீர்த்து போன கட்சி அப்படின்னு பேர் குறிப்பிடாம சொல்லுவார் இல்லையா. ஆனா அதே விஜய் அவர்கள் வந்து அம்மாவையும் சரி எம்ஜிஆரையும் சரி உச்சி முகழ்வாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மாநிலத்துல 3 கட்சி இருந்துச்சுன்னா அது என்னைக்குமே டேஞ்சர் தான். அதனால இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அணில இருந்து அதிமுக இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா
வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துருன்ற அடிப்படையில அதை பிளே பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அது வந்து ஒர்க் அவுட் ஆகி 35% ஓட்டு சிங்கிள் பார்ட்டியாவே டிவிகே வந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதையே இப்போ ஸ்டேட்டஸ்கோன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சட்டசபையிலையும். ஸோ எப்படியாவது அதிமுகவை விழுங்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவோட பிளான். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பரிதாபமா பேசியிருப்பாரு. அதாவது எங்க எம்எல்ஏக்கெல்லாம் குதிரை பேர மூலியமா நீங்க விலைக்கு வாங்குறீங்க. ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில 6000 பேர்பட்டவருக்கு வந்து நாங்க உழைக்கிறோம். அந்த உழைப்பை ஜஸ்ட் லைக் தட் ராஜினாமா அப்படின்ற பேர்ல ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த கட்சிக்கு போயிடுறாங்க. இது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. ஓட்டு போட்ட மக்களையும் ஏமாத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கு ஆதவர்ஜனா கூட சொல்லியிருப்பாரு என்னன்னா, நாங்க அதிமுக வந்து உங்க தலைமை வந்து சரியில்லை அப்படின்றதுனால தானே இன்னொரு கட்சி தேடி வராங்க, இதுல ராஜினாமா பண்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் அதுல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. 2017க்கு முன்னாடி இருந்த அதிமுகவை நாங்க மதிக்கிறோம். அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட கட்சி, அந்த ஆண்ட ஆட்சியும் சரி கட்சியும் சரி நாங்க மதிக்கிறோம். 2017க்கு அப்புறமா இருக்கிற தலைவரை நாங்க மதிக்க மாட்டோம். ஏன்னா டெல்லிக்கு பயந்து அவங்களுக்கு அடிமையா இருந்து அவங்க சொல்றதெல்லாம் செய்தாங்க, தமிழகத்துக்கு நிறைய வந்து அநீதியை இழைச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதனாலதான் அவங்க தலைமை பிடிக்காம எங்க கட்சி போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை விழுங்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மாஸ்டர் பிளான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்றது மிக கூர்மையான பதிலா இருக்கும். ஸோ ஆனா அதிமுக வந்து ஏதாவது ஒரு பேச்சு பேசினாலும் அதை பெருசா எடுத்துக்காம மந்திரிகளை வச்சு பேச வச்சிருவாங்க. அந்த மந்திரிங்க கொடுக்குற டேட்டாஸை படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்குமே ரொம்ப மன கஷ்டத்தை உண்டு பண்ணுது. ஸோ குறிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல ரெபெல் டீம் இருக்காங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் குரூப், இவங்க தவேகாவோட பொதுச் செயலாளரை புசி ஆனந்த தலைமைச் செயலகத்தில் சந்திச்சாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ பத்திரிகையில் அதெல்லாம் வந்திருந்தது. ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன தெரியுங்களா? அதிமுகவில் இருக்கிற இப்போ தற்பொழுது 41 பேர் இருக்காங்க. மொத்தம் 47 பேர்ல 6 பேர் போயிட்டாங்க தவேகாக்கு. 41 பேர்ல மன்றத்துல 3ல் 2 பங்கு நீங்க தனியா பிரிச்சு ஒரு அணியா செயல்படுங்க, நாங்க உங்களை அதிமுக 1 அதிமுக 2 அப்படின்னு அங்கீகாரம் பண்றோம். சட்டசபையில நீங்க அப்போ செயல்படலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க பதவிக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்க கொண்டு வர தீர்மானங்களா இருந்தாலும் சரி எந்த விஷயத்துக்கும் எங்களுக்கு ஆதரவா இருங்க, நாங்க உங்களுக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்யறோம் அப்படின்னு கொடுத்த அசைன்மெண்ட் தான். இப்போ எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் இந்த டீம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டையும் வேலை பேசிட்டு இருக்காங்க. ஸோ தனியா ஒரு அணியை செயல்படுத்த பார்க்குறாங்க அப்படின்றது தான் ஹாட் டாபிக். ஸோ கூடிய விரைவில் இது வந்து நடக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எஸ்பி வேலுமணி இறங்கிட்டாரு, சிவி சண்முகமும் இறங்கிட்டாங்க இந்த விஷயத்துல. ஸோ இதுக்கு தவேக அரசாங்கமும் உதவி செய்ய தயாரா இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பீரியட்ல எப்படி வந்து தேமுதிகவை விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது 11 எம்எல்ஏக்களை பிரிச்சு ஒரு தனி அணியா செயல்பட்டாங்க இல்லையா, அதே ஃபார்முலாவை இப்பயும் கொண்டு போதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பிளான், அதாவது டிவிகேவோட பிளான் அதிமுகவை டிவிகே விழுங்குமா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். இதே போல அதிரடி அரசியல் பார்வையில உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.